போய் போல யெகோவா ஆலயத்துல ஒரு மனுஷனுடைய அசுத்த ஆகிய இயேசு துரத்தினாரு. இது நாங்க மார்க்கு 1 அதிகாரம் 27-28 வரைக்கும் வாசிக்கலாம். இதே அற்புதத்தை லூக்கா 4 அதிகாரம் 31-37 வரைக்கும் வாசிக்கலாம். இந்த அற்புதத்தை கவிதையா கேட்கலாமா? கப்பர்நகூமில் நான் இருந்தேன். வாரம் தவறாமல் ஜெப ஆலயம் சென்றேன். அன்றொரு ஓய்வு நாளிலும் சென்றிருந்தேன். இயேசுவும் அந்த ஜெப ஆலயம் வந்திருந்தார். வெளியோட்டமாய் என் நடவடிக்கைகள் பக்தியாய் தெரிந்தது. ஆனாலும் எனக்குள்ளே அசுத்த ஆவி இருந்தது. ஜெப ஆலயம் வந்த இயேசு அதிகாரம் உள்ளவராய் போதிக்க, இப்படி யாரும் பேசவில்லை என்று ஜனங்கள் யாவரும் ஸ்லாகிக்க, அதிகாரமுள்ள வார்த்தைகள் என்னுள் இருந்த அசுத்த ஆவியை அசைக்க, ஐயோ இயேசுவே ஏன் வந்தீர் என்று அது சத்தமாய் கனைக்க, பேசாமல் இருக்கும்படி இயேசு அதை அதட்டினார். என்னை கீழே தள்ளி அலக்களித்த ஆவியை இயேசு வெளியேற்றினார். என்னுள் இருந்த அசுத்த ஆவி இயேசுவை அறிந்திருந்தது. அவர் ஊர் நாசரேத் என்றும் தெரிந்திருந்தது. அவர் தேவனுடைய பரிசுத்தர் என்பதிலும் தெளிவிருந்தது. இயேசுவின் வார்த்தைக்கு அது உடனே கீழ்ப்படிந்தது. இயேசுவை அறிந்து அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்த ஆவி எவ்வகையில் அசுத்த ஆவி? இதை ஆராய்ந்து பார்த்து புரிந்துணர்ந்தேன் வேதத்தை உலாவி. இயேசுவை நீ அறிந்திருந்தாலும், வேத அறிவிருந்தாலும், இயேசுவுக்கு பயந்து நீ கீழ்ப்படிந்திருந்தாலும், இயேசுவின் ஐக்கியத்தை விரும்பாமல் ஜெபிக்காமல் இருந்தாயானால், இயேசுவோடு பயணிப்பது உன் முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் என்பாயானால், உன்னில் இருப்பது ஒரு அசுத்தாவி என்று அறிந்து கொள். உடனே உன்னிடமிருந்து அது துரத்தப்பட வேண்டும், தெரிந்து கொள். அதிகாரம் உள்ள இந்த போதனைக்கு உன்னை ஒப்புக்கொடு. அப்போது அசுத்த ஆவி கீழ்ப்படிந்து ஓடுவிடும், விட்டுக்கொடு. அதிகாரம் உள்ள இந்த போதனைக்கு உன்னை ஒப்புக்கொடு. அப்போது அந்த அசுத்த ஆவி கீழ்ப்படிந்து ஓடிவிடும், விட்டுக்கொடு.